ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொன்னால், ஏ அப்பா, நீதி கட்சி தேவையா அல்லவா, திராவிட இயக்கம் தேவையா அல்லவா, பெரியார் தேவையா அல்லவா, அண்ணா தேவையா அல்லவா என்ற அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். 1901 இருந்து 1911 ஆண்டு வரை, 1912 ஆண்டு திராவிட இயக்கத்தை தோற்றுவிக்கிறோம். அந்த 1 இருந்து 11 வரை தமிழகத்திலே பட்டம் பெற்றவர்கள் 5709 பேர். அதில் 4074 பேர் பிராமணர்கள். செய்துக் கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? 1870 இருந்து 1918 வரை பிஎல் பட்டம் பெற்றவர்கள் 3651 பேர். அதில் 2676 பேர் பிராமணர்கள். மற்றவர்களெல்லாம் சூத்திரர்கள், மற்றவர்களெல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள், மற்றவர்களெல்லாம் பார்வனர்களுக்கு அடிமைகள். ஆசிரியருக்கான பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் 1496 பேர். இதில் 1094 பேர் பிராமணர்கள், 207 பேர் இந்திய கிறிஸ்தவர்கள், 163 பேர் தான் பிராமணர் அல்லாதவர்கள். 103 பேராக இருந்த பிராமணர்கள் சென்னை மாகாணத்தில் கலைக்கல்லூரி படிப்பில் பட்டம் பெற்றவர்கள் 70%, சட்டக்கல்வியில் 76%, பொறியியல் பட்டதாரிகளில் 71%, பட்டம் பெற்றவர்கள் ஆசிரியராக 76% இருந்திருக்கிறார்கள். என்றால் இந்த அநியாயத்துக்கெல்லாம் விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு திராவிட இயக்கம் தோன்றிய